நான் உங்கள் முகமடி. பிரேஸ் தி லார்ட். கர்த்தருக்கே மகிமை. இன்னைக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயங்கள் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகத்தில் வர வேண்டும். பார்க்கலாம் உங்களுக்கு வருதா இல்லைன்ட்டு. சரிங்களா? சரி, வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் அதிகாரம் 2. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. இங்க 6 நாள் முடிச்சுட்டு 7ஆம் நாளுக்கு வராரு. அதை பரிசுத்த நாளாக அவர் அறிவிக்கிறாரு. ஆனால் இங்க சில விஷயங்கள் இருக்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஆனால் இப்போது இந்த 7ஆம் நாளை பரிசுத்த நாளாக அறிவிக்கிறாரு. அவர் செய்த கிரைகளை நம்ம பார்க்குறோம். அவரும் பார்க்குறாரு. நிஜமாங்க இது சின்ன காரியம் இல்லை. இன்னும் பல வருடங்கள் இதை நம்ம என்ன பண்ணுறோம், சந்நிதியாக இதை ஃபாலோ பண்ண போகிறாங்க. கர்த்தரை விசுவாசிக்கிற நாமெல்லாம் நம்ம செய்கிற விஷயங்கள் நம் சந்நிதிக்கு நம்ம என்ன சொல்லி கொட்டு போகிறோம் இல்லையா? இப்போது மோசை பார்க்கலாம், ஆபிரகாமை பார்க்கலாம், ஜோசப்பை பார்க்கலாம். இவங்கெல்லாம் வரலாறுல இந்த பைபிளில் இடம் பிடிச்சவங்க. இன்றைக்கி இந்த உலகத்தின் இதில் இந்த வரலாறு ஹிஸ்ட்ரி புக் எடுத்து பார்த்தாக்கா எத்தனையோ ஜனங்களை பார்க்கலாம். அவங்க சாதனை பண்ணிக்கிறாங்க. ஆனால் நமக்கும் உங்களுக்கும் என்ன விஷயம்னா, நம்ம பைபிளில் ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம், அதுதான் நமக்கு சாதனை. எத்தனையோ சோதனை வந்தாலும் நம்ம சாதனை பின்னல் செல்ல வேண்டும். கடைசியில் பார்க்கும்போது சாதனையாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம சோதனைகள்லாம் ஜெயித்த நம் தேவன் நம்மளோடு இருக்கிறார். எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சு முடித்தவர். அதனால் பாருங்கள், இந்த விஷயங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு முதலாம் அதிகாரத்தில் பார்த்தோம். அதே விஷயங்கள் 2ஆம் அதிகாரத்தில் ரிப்பீட் ஆகுது. இங்கே சில விஷயங்களை பார்க்கும்போது மிக தெளிவான விஷயம் இருக்குன்னு குழப்பமும் இருக்குது. எனக்கு குழப்பம் இருக்குங்க. ஆனால் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது அவர் நமக்கு போதுமான ஞானத்தை கொடுத்து நம்ம புரிந்துதலோடு நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். சரிங்களா? இந்த அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நீங்கள் அடுத்த வரைக்கும் காத்திருக்க வேண்டும்.